வணக்கம். நம்ம தொட்டாச்சினிங்கி பெண்ணுக்கு தரும் மருத்துவ நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அருகில எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளும் இல்லத்துல இருக்கிற உணவுப் பொருட்களையும் வச்சு பயனுள்ள குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில இன்னைக்கு தொட்டாச்சினிங்கியை பத்தி பார்க்கலாம். அதாவது தொட்டாச்சினிங்கி விளையாடுறதுக்கும் கவித்துவமாக்குறதுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆனா அதுலயும் மிக சிறந்த அற்புத மருத்துவ குணங்களும் அதுல அடங்கி இருக்கு. பெண்களுக்கு மார்பகத்துல ஏற்படுற கட்டிகளோட போக்குறதுக்கு தொட்டாச்சினிங்கி எந்த வகையில உதவி செய்யுது அது உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். தொட்டாச்சினிங்கி மஞ்சள், பூண்டு அதெல்லாம் ஒரு அதெல்லாம் வச்சு ஒரு மருந்து தயாரிக்கலாம். அந்த தொட்டாச்சினிங்கியை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படுற மார்பு கட்டியை கரைக்கிற மருந்து அதுல தயாரிக்கலாம். நம்ம அது இல்லாம அனைத்து பாகங்களுக்கும் அது பயன்படுத்தலாம். தொட்டாச்சினிங்கி ஒரு பிடி எடுத்து அதுல ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொதிச்சு ஆற வச்சு வடிகட்டி காலையிலயும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மார்பு கட்டி கரையும். தொட்டாச்சினிங்கி பசியாக்கி அதை கட்டிகள் இருக்கிற இடத்துல மேல் பூச்சாக மேல பூசிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கழுவணும் அப்படின்னா நம்மளோட மார்பக கட்டி கரைஞ்சிரும். தொட்டாச்சினிங்கியோட தண்டு பகுதியில இருக்கிற முட்கள் இருக்கும். அது இளம் சிவப்பு பூக்கள் இருக்கிறதுனால அது தொட்ட உடனே இலைகள் சுருங்க ஆரம்பிச்சிரும். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புத மூலிகை செடி அது. இதுல இருக்கிற காய்கறிகள், இலைகள், அது இல்லாம பூக்கள் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வீக்கத்தை கரைச்சி வலியை குறைக்கிறதுக்கும் அதிக தன்மை இருக்குது. அதாவது பூஞ்சை காளான்களை போக்கக்கூடியது. அது இல்லாம கிருமிகளை அகற்றும் நுண் கிருமிகளை அகற்றும் தன்மையும் அது அதிகமா பெற்றிருக்கு. கர்ப்பப்பையில இருக்கிற உள் அலர்ஜியை போக்கும். அது இல்லாம கர்ப்பப்பையில ஏற்படுற வீக்கம், வலி சரி செய்யும். வெள்ளப்போக்கு, சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், ரத்த கசிவுக்கு தொட்டாச்சினிங்கி மருந்தா பயன்படுது. நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.